அதிமுகவின் செயல்பாடுகள் பற்றி அமித்ஷாவால் எதை பேச முடியும் என கேள்வி எழுப்பிய திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா செங்கோட்டையன், அமித்ஷா ஆகியோரின் சந்திப்பு குறித்து கடுமையாக விமர்சித்துள்ளார். நாங்க ஐசியூல இருக்கோம் இல்லையா, அவர் ஹார்ட் பீட் சரியான்னு பார்க்க சொல்லுங்க. செங்கோட்டையன் போனா ஒரு ஹார்ட் பீட் அடிக்குது, ஓபிஎஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டா அடிக்குது, டிடிவி அடிச்சா அடிக்குது. செங்கோட்டையன் போய் அமித்ஷா பார்த்தா அவருக்கு டிக்கிங்குது. எனக்கு பயமா இருக்கு எடப்பாடியை பார்த்தாக்க. அவருடைய ஹெல்த்தை பார்த்து சொல்லுங்க. நாங்க ஐசியூ நாங்க தினமா இருக்கோம். அவருடைய பிரஷர் எல்லாம் பார்க்க சொல்லுங்க. தினமும் அதே அவர் சரியா இருக்கு. இதை நாங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோமே. நாங்க தலைகுனியை விட மாட்டோம்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? அவங்க தலைகுனிஞ்சு நிக்கிறாங்க. ஏங்க, அதிமுகவில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு அமித்ஷா முடிவு எடுப்பாரா? எதுக்காக போய் பாத்தீங்க? ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இங்க இருந்து டெல்லி போறாரு. அவர் ஒரு எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தி, தொடர்ந்து சட்டப்பேரவை உறுப்பினர், அமைச்சராக இருந்தவர், அந்த பகுதியில் ஒரு ஃபெமிலியரான ஃபிகர் நீங்க சொல்லிக்கிறீங்க. அவர் டெல்லிக்கு போய் உள்துறை அமைச்சரை பார்க்கிறார். பார்க்கும்போது நான் என்ன பேசினேன், அவர் என்ன கேட்டார்னு அமித்ஷாவும் சொல்லல, நான் என்ன பேசுறேன்னு சொல்லல. இந்த கள்ளத்தனத்துக்கு, இந்த மௌடிகத்தனத்துக்கு அரசியல் என்ன பேரு? இதை தமிழ்நாடு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. இதைத்தான் சொல்றோம், தலைவனை விட மாட்டோம். அவங்க போய் அடகு வைக்கிறாங்க. இதைத்தான் நாங்க சொல்றோம் தமிழர்கள்ட்ட. பெரியார் இருந்த மண், அண்ணா இருந்த மண், கலைஞர் இருந்த மண், இதை கொண்டு போய் அடகு வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகத்தான தலைவராக தான் எங்களுடைய தலைவர் இருக்கிறார். ஒரு ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்ல கொடுக்குறீங்க. அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் 5 ஜட்ஜி 6 ஜட்ஜி உட்கார்றாங்க. ஜட்ஜ்மெண்ட் எழுதுன யாருன்னு கையெழுத்து இல்ல. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு டிவிஷன் பெஞ்ச் 5 பேர், நான் 13 பேர் ஜட்ஜ்மெண்ட்ல. கேசவானந்த பாரதி கேஸ்லாம் தெரியும். 1973 பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் cannot be amended அப்படின்னு சொன்ன ஒரு மைல்ஸ்டோன் ஜட்ஜ்மெண்ட். இன்னைய வரைக்கும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிற ஒரே ஜட்ஜ்மெண்ட் தான். அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை பண்புகளை மாற்றக்கூடாது அப்படின்னு 13 ஜட்ஜஸ் உட்கார்ந்தாங்க. அதுல கூட ஜட்ஜ்மெண்ட் எழுதுனது யாருன்னு பேர் இருக்கு. ஆனா அயோத்தியாவில் தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல, அந்த தீர்ப்புக்கு யாரு அத்தாரிட்டி? எழுதுனது யார்? அந்த குழந்தைக்கு யார் அப்பா? யாருமே கையெழுத்து போடல. எல்லாருமே மொத்தமா கையெழுத்து போட்டுறீங்க. அப்போ உச்ச நீதிமன்றத்தில இருந்து, பார்லிமெண்ட்ல இருந்து, எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து எல்லா அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நிறுவனங்களையும் சிதைக்கின்ற ஒரு ஆட்சி இந்த ஆட்சி. இப்படி நிறுவனங்கள் இதுவரை சிதைப்பட்டதே இல்லை. கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் நாட் அட் ஆல் டிஸ்ட்ராய்ட் ஆர் டிமாலிஷ்ட். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.